அங்கே ராதிகா வீட்டுக்கு ராதிகா ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாங்கன்னு பதறி அடிச்சுட்டு போகிற கோபி அங்கே ராதிகாவை பார்க்குறாரு. ராதிகா கிட்ட பேச முயற்சிக்கிறாரு. ராதிகாவோட வீட்டில் அங்கே வீடு ஃபுல்லாக காலியாக இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி கோபி முகத்தை வச்சுட்டு, ராதிகா என்ன ராதிகா திடீர்னு இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்க, கொஞ்சமாவது என்கிட்ட இதை பற்றி கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபைனலாக டெசிஷன் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கோபி பேசுகிறாரு நல்லவர் போல. எப்படி கோபி எப்படி உங்ககிட்ட பேச சொல்கிறீங்க? நேரில் வந்தால் உங்கள் அம்மா என்னை செருப்பில் அடிக்கிற மாதிரி வார்த்தைங்களால் பேசி காயப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஃபோன் பண்ணுனா நீங்கள் உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்க. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன், அப்போ கூட உங்கள் அம்மா ஈஸ்வரி தான் வாங்கி பேசினாங்க. அதை விடுங்க கோபி, நான் ஊரை விட்டு கிளம்பி போகிறேன். வீடு பார்த்தாச்சு பாம்பேயில், வேலையும் செட்டில் ஆகிடுச்சு, மயூரிக்கு ஸ்கூல் எல்லாமே செட் ஆகிடுச்சு. அதனால் உங்களை பார்த்த உடனே சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கோபி. சரி, இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா கோபி கிட்ட. உடனே கோபி சொல்கிறாரு, எப்படி ராதிகா குழந்தை மயூரியையும் அம்மாவையும் தனியாக நீ வச்சுட்டு எப்படி பார்த்து எப்படி கஷ்டப்பட போகிற? வேண்டாம், இங்கேயே இருந்துட்டு ராதிகா, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கோபி. ஆமாம் கோபி, இப்போ 2 மாதமா நீங்கள் பார்த்தீங்களே எங்களை, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. மயூரி பர்த்டே அன்னைக்கு எப்படி அழுதா தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு விஷ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணலை நீங்கள். அப்படி இருக்கிறவர் உங்களை நம்பி நான் எப்படி கோபி இங்கேயே இருக்க முடியும்? அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. உடனே ஷாக் ஆகி முகத்தை அதிர்ச்சியோடு வச்சுட்டு பார்க்குறாரு கோபி. அப்போ பேசுகிற ராதிகா சொல்கிறாங்க, எப்படி கோபி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? பொண்ணுங்க நாங்கள் இதே மாதிரி உங்களை மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா என்னை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்குறாங்க ராதிகா. அப்போ கோபி சொல்கிறாரு, என்ன ராதிகா நீ சொல்ல வர்ற? நான் பாக்யா வீட்டில் போய் தங்கி இருந்தது மிகப்பெரிய தப்பா? எங்கள் அம்மா எங்கள் பசங்கன்னு நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கோபி. நான் அதை தப்புன்னு சொல்லவே இல்லையே கோபி, ஆனால் அங்கே நீங்கள் தங்கி இருந்த சமயத்தில் ஒரு நாயை விட மோசமாக தானே உங்கள் வீட்டு ஆளுங்க என்னை நடத்துனாங்க. அப்போ கூட நீங்கள் எதுவுமே வாய் திறந்து பேசாமல் அமைதியாக அவங்களுக்கு ஃபேவராகவே நடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தீங்களே, அதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலை. அந்த கொஞ்ச நாளில் நான் இங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே கோபி, சரி எல்லாம் இருக்கிறது தான் ராதிகா குடும்பம்னா, ஆனால் நீ அதை எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு இங்கேயே இருந்திருக்கணும்ல, அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தன்னு எப்படி நீ வெளியூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோபி. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, இல்லை கோபி, நான் முடிவு எடுத்தாச்சு, இனிமேல் எனக்கு தேவை 2 விஷயம்தான், என்னோட மன நிம்மதியும் என்னோட பொண்ணு மயூரியோட சந்தோஷமும் தான். அதனால் அதுக்கு தேவையான முடிவு தான் இதை நான் எடுத்துருக்கிறதா நினைக்கிறேன். அதனால் நான் கிளம்பி போனேன் கோபி. முக்கியமாக நீங்கள் வந்தால் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகணும்னு எதுக்காக இத்தனை நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? புடிங்க, நீங்கள் கட்டின தாலி, இனிமேல் இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தன்னோட கழுத்தில் போட்டிருந்த தாலியை கழட்டி கோபியோட கையில் கொடுத்துட்றாங்க. ராதிகா கொடுத்த தாலியை கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியாகி கோபி இங்கே நிற்கிறாரு. அங்கே பாக்யா வீட்டில் ஈஸ்வரி ஹாலில் அங்கேயும் இங்கேயுமா குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க. ச்சே, எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கோபி அங்கே ராதிகா வீட்டுக்கு போய், இன்னும் என்ன பண்ணுறான், திரும்பி வரவே இல்லையே. அச்சச்சோ, இந்த ராதிகா வேற இவனோட மனசை மாற்றி மயக்கி அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டா. அச்சோ, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது கடவுளே, என் பையன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு தன்னை போல பேசிட்டு ரொம்ப டென்ஷனில் நெகத்தை கடிச்சிட்டு அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அந்த சமயத்தில் ஹாலில் உட்காந்துட்டு, பாட்டி என்ன பாட்டி இன்னும் டேடியை வேற காணோம், ராதிகா ஏதாவது சொல்லி கொடுத்து டேடியை அங்கேயே இழுத்து பிடிச்சி வச்சுட்டா, அதுக்கப்புறம் நான் டேடிக்கு என்ன பண்ணுவேன் பாட்டி அப்படின்னு இனியா அழுகிறாங்க ஈஸ்வரி கிட்ட. அப்போ இனியாவோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அழுகாத இனியா, உங்கள் அப்பா கோபி கண்டிப்பாக இங்கே திரும்பி வந்துடுவான். அவன் குலதெய்வம் கோவிலில் நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்ல, எப்பவுமே நம்மளை விட்டுட்டு போக மாட்டேன்னு, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அழுகாதம்மா கண்ணு அப்படின்னு ஈஸ்வரி இனியாவை தேத்தி விடுறாங்க. அப்போ செழியன் கேட்குறாரு, பாட்டி நான் வேணும்னா போய் ராதிகா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ அங்கே போக வேண்டாம் செழியா, ஏன்னா அந்த ராதிகா நீ போனேன்னா உங்ககிட்ட எல்லாம் ஈஸியாக பதில் சொல்லி பேசி அனுப்பிச்சிடுவா. நானே போகிறேன், நான் போய் பேசினாதான் அவளுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஈஸ்வரி இங்கே பாக்யா வீட்டிலேருந்து கிளம்பி ராதிகா வீட்டுக்காக போகிறாங்க. அப்போ போகும்பொழுது குறுக்காட்டி பேசுகிற பாக்யா சொல்கிறாங்க,
அத்தை எங்கே போகிறீங்க அப்படின்னு. உடனே ஈஸ்வரி, பாக்யா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன், வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு கிளம்புற ஈஸ்வரியோட கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வைக்கிறாங்க பாக்யா. அத்தை உங்களை தான் கேட்குறேன், எங்கே போகிறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் கோபியை பார்க்குறதுக்காக இப்போ ராதிகா வீட்டுக்கு தானே இவ்வளவு வேகமாக கிளம்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் பாக்யா, என் பையன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுக்கி ராதிகா என்ன பண்ணி வச்சிருக்காளோ, அவள் பேச்சிலையும் அவள் அழகுலையும் மயங்கி என் பையன் திரும்பி இங்கே வராமல் விட்டுட்டா. அதனால தான் நான் போய் கையோட பிடிச்சு கோபியை இழுத்துட்டு இங்கே கூட்டிட்டு வரேன்னு ராதிகா வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்து போகிறாங்க ஈஸ்வரி. பின்னாடியே பாக்யா, அத்தை சொன்னா கேளுங்க, அவர் மனைவி கூட தனியாக கொஞ்ச நேரம் பேசட்டும், நீங்கள் ஏன் போய் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க பாக்யா. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஈஸ்வரி அங்கே ராதிகா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இனியா, செழியன், ஜேனி, செல்வின்னு எல்லாருமே பின்னாடி ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஈஸ்வரி அம்மா போய் என்ன வாய் வைக்க போகுதோ, பாவம் அந்த பொண்ணு ராதிகா என்ன திணற போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட வந்துடுறாங்க. பாக்யாவும் தான். அங்கே ராதிகா வீட்டுக்குள்ள நிக்கிற கோபி அங்க ராதிகா கழட்டி கொடுத்த தாலிய கையில பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஈஸ்வரி, அச்சச்சோ என்னடா கையில தாலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போறாங்க. உடனே ராதிகா சொல்றாங்க, அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு, ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இங்க நடக்கல. என் கழுத்துல உங்க பையன் கோபி கட்டின தாலி தான் இப்போ அவர் கையில இருக்கு. அதனால நான் என் தாலியை கழட்டி கொடுத்துட்டேன், உங்களுக்கு புரியுதில்ல? இனிமேல் அவர் வேற நான் வேற. அது மட்டும் இல்லம்மா, உங்க எல்லாத்துக்குமே இன்னொரு சந்தோஷமான செய்தி. இனியா, செழியன், உங்களுக்கு கூட நான் சொல்றது இப்போ சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு பாம்பே போய் செட்டில் ஆக போகிறேன். இனி திரும்பி இங்கே வரவே மாட்டேன். உங்கள் அப்பா உங்களுக்கு மட்டும்தான். இனிமேல் எனக்கும் என்னோட பொண்ணு மயூரிக்கும் கோபிங்கிற பேரில் யாருமே தெரியாதுங்கிற மாதிரி தான் இனி எங்களோட லைஃப். அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ஈஸ்வரி, அப்பாடா எப்படியோ போய் தலைஞ்சேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு, கோபி வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறக்காக கோபியை கூப்பிடுறாங்க பாக்யா வீட்டுக்கு. ஆனால் பாக்யா, அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவரோட மனைவி தாலியை கழட்டி கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட்டுக்காம சரி வீட்டுக்கு போகலான்னு ஏதோ அசால்ட்டாக பேசுகிறீங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரித்த பாவம் உங்களுக்கு வேண்டாம் அத்தை. நான் ஆரம்பத்திலிருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதனால் ராதிகா மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வேதனையை நான் முழுசாக உணர்ந்தவ. அதனால் நான் அனுபவித்த அந்த வேதனை இன்னொரு பொண்ணுக்கு வரவே கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ராதிகா, நான் உங்கள் வீட்டுக்காரர் கோபி கிட்ட தனியாக பேசும் பொழுது மனம் விட்டு பேசி 2 பேரும் மறுபடியும் இணைஞ்சு வாழ்வீங்கன்னு நினச்சி தான் உங்களை இங்கே இருக்க சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்படி தீர்மானமாக தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு முடிவு எடுத்திருப்பீங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை ராதிகா அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்யா, எனக்கு இந்த 2 மாதத்தில் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். உங்களோட கணவரை பிரித்து நான் கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடியே நான் லைஃப்பில் வாழ்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத உணர்ந்துட்டேன். பழமொழி சொல்லுவாங்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு, அந்த மாதிரி நான் விதைச்ச வினைக்கான அறுவடையை இந்த 2 மாதத்துலேயே அறுத்துட்டேன். இனிமேல் நான் என்னோட சொந்த காலில் என்னோட குழந்தையோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் வாழ போகிறேன். இங்கே இருந்து வாழ்ந்தா என் மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறும்னு தோணலை. அதனால் கொஞ்சம் லைஃப்பில் மாறி இருந்தால் தான் சில மாற்றங்கள் மனசு ஏற்றுக்கும். அதனால தான் நான் திரும்பவும் பாம்பே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கிளம்பி வர்றேன், நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்துட்டு கிளம்புறாங்க ராதிகா. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்பாடா எப்படியோ போயிட்டா, நீ நடடா கோபி, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கோபியை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ராதிகா பேசின செருப்படி வார்த்தைகளிலும் கொடுத்த பதிலடியிலையும் கொஞ்சம் கூட அதிர்ச்சியிலிருந்து திரும்பாத கோபி அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. உடனே பாக்யா, இங்கே பாருங்க மிஸ்டர் கோபி, நீங்கள் நடிக்கிற நடிப்புக்கு உங்கள் அம்மா உங்கள் பசங்க வேணும்னா ஏமாறலாம். இந்த பாக்யா ஒரு நாளும் ஏமாற மாட்டேன். உங்களுக்கு என் வீட்டில் இடமே கிடையாது. நீங்கள் முதல்ல கிளம்பி போகலாம். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, இங்கேயே இருங்க. உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து நானே இப்படியே இங்கே கொடுக்குறேன். நீங்கள் எங்கே போவீங்களோ போய்க்கு. இனிமேல் இந்த பாக்யா வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு வேகமாக பாக்யா அங்கே வீட்டுக்குள்ளே போய் அவங்க கோபி ரூமில் இருந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில நிக்க வச்சிருக்கிற கோபி கிட்ட கொடுத்துட்டு, நீங்க போகலாம் கோபி அப்படின்னு சொல்லும் பொழுது, பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, நீ போலாம்னு சொன்னண்டா அப்படின்னு.